இன்றைய காலகட்டத்தில் 100% பொதுமக்கள் தங்களது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்காக ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி மேற்கொள்வார்கள். இது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் கட்டுமஸ்தான உடலமைப்பை உருவாக்கிக் கொள்ளவும் பெண்கள் உடம்பை குறைத்து ஃபிட்டாக ஜிம்முக்கு செல்வதோடு எந்தவிதமான முறையான அனுபவமும் இல்லாத ஜிம் மாஸ்டர்களின் பரிந்துரையில் புரதசத்து மாவு அதாவது புரோட்டீன் பவுடரை உட்கொள்வது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஓவர் நைட்டில் 6 பேக் 8 பேக் உருவாக்க நினைப்பது 6 மாதத்தில் ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் போன்ற ஆர்வ கோளாறுகள் இதுபோன்ற புரோட்டீன் பவுடர்களை அதிகமாக உட்கொள்வதாக கூறப்படுகிறது. திடீர் திருமண நிச்சயதார்த்தம், உடனடியாக உடம்பை குறைத்து இலியானா ரேஞ்சிற்கு ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கும் பெண்களும் இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை நாடுகிறார்கள் என்பது அதிர்ச்சி தகவல். இவ்வாறு உட்கொள்ளப்படும் புரோட்டீன் பவுடரில் நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. ஜிம் பிரியர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருக்கும் இந்த புரோட்டீன் பவுடர் குறித்தான மேலும் சில விவரங்களை இந்த காணொலி தொகுப்பில் பார்க்கலாம். இதற்காக உணவியல் நிபுணர் திவ்யா சத்யராஜிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அந்த கலந்துரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. வணக்கம், நான் நியூட்ரிஷனிஸ்ட் திவ்யா சத்யராஜ். புரோட்டீன் பவுடர் பத்தி கேட்டிருந்தீங்க. புரோட்டீன் பவுடர்ல வந்து 2 வகை இருக்கு, வே புரோட்டீன் அண்ட் வித்வுட் வே புரோட்டீன். வே புரோட்டீன் வந்து இட்ஸ் பேசிக்லி மில்க் புரோட்டீன். அது வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்காது. ஏன்னா உங்களுக்கு மில்க் அலர்ஜி இருந்தா வே புரோட்டீன் ஒத்துக்காது. சில பேத்துக்கு அலர்ஜி, ஆக்னி அந்த மாதிரி வரும். இட்ஸ் நாட் அ பேட் புரோட்டீன், பட் எல்லாரும் வந்து வே புரோட்டீன் எடுத்துக்க முடியாது. வே புரோட்டீன் இல்லாம வீகன் புரோட்டீன் இருக்கு, அது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இட்ஸ் சேஃப் ஃபார் எவ்ரி ஒன் டு டேக். பட் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், அதாவது த குவான்டிட்டி ஆஃப் த புரோட்டீன் வந்து நான் கிளினிக்கலா ஒரு பேஷண்ட் பார்த்து எக்ஸாமின் பண்ணி அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அக்கார்டிங் டு தேர் ஏஜ், தேர் ரிக்வயர்மெண்ட் அதெல்லாம் வச்சுதான் குவான்டிட்டி ஆஃப் த புரோட்டீன் வந்து ஐ கேன் பிரிஸ்கிரைப். அதுதான் மேம். இப்போ நம்ம புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறனால நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா மேம்? எக்ஸஸ் ஆஃப் புரோட்டீன் இஸ் பேட் ஃபார் த கிட்னிஸ். நமக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருந்தா எக்ஸஸ் ஆஃப் புரோட்டீன், ஸோ நம்மளா எடுத்துக்கிறத விட ஒரு டாக்டரோட சஜஷனோட எடுத்துக்கிறது தான் பெட்டர், பிகாஸ் இட் கேன் காஸ் சைடு எஃபெக்ட்ஸ். கிட்னிக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஆமா, நம்ம வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கலன்னா லாட் ஆஃப் பீப்புள் வந்து மஸ்குலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, 6 பேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறின டோஸ் எடுத்துப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படியெல்லாம் எடுத்துக்கிறது இஸ் நாட் குட். பட் ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி எடுத்துட்டா இட்ஸ் நாட் பேட் அட் ஆல். இப்போ நிறைய பேர் வந்து they are not qualified to give advice on யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் இல்லைங்களா, தே ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். பட் என்னன்னா இப்போ ஒரு கைனகாலஜிக்கல் இஷ்யூ பத்தி ஒரு கைனகாலஜிஸ்ட் மட்டும் தான் பேசணும், ஒரு கார்டியாக் இஷ்யூ பத்தி ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் மட்டும் தான் பேசணும். பட் இப்போ எல்லாருமே அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நீங்க புரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மீட் அ குட் டாக்டர் ஆர் அ நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஃபாலோ தேர் அட்வைஸ். அவங்க அட்வைஸை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது. இன்கேஸ் அந்த குவான்டிட்டி தாண்டி போச்சுனா தான் அது கிட்னியை நமக்கு பாதிக்கும். ஆமா, கிட்னி அதர் சைடு எஃபெக்ட்ஸ் கூட நமக்கு வரலாம். நம்மளா வந்து சைடு எஃபெக்ட்ஸ்னா என்னென்ன வரும் மேம்? ஆக்னி, some people weight gain, வே புரோட்டீன் பவுடர்னால weight gain கூட வரலாம். ஓகே மேம், ஓகே மேம். Thank you மேம். Thanks to Satyam TV for giving me this opportunity.